கார்த்தி நான் ஒரு வீடியோல பார்த்தேன்டா. இப்போ இந்த மாதிரி கேம் வந்து நம்ம ஓனா பர்ச்சேஸ் பண்ணி விளையாடினா நமக்கு ப்ராஃபிட்டா, இல்லைன்னா இந்த 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் 6 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வருது அமேசான் எல்லாம் வர மாதிரி, அது பண்ணா பெனிஃபிட்டா? அதுல காமிக்குதுடா. சம்டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் பெனிஃபிட். நல்ல நல்ல கேம்ஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துடும். இப்போ ஒரு சில பெரிய கேம்லாம் இருக்குல்ல, இந்த ஐ கிராஃபிக்ஸ்லேயே PS4லேயே பெரிய கேம்ஸ், இந்த காட் ஆஃப் வார், ஸ்பைடர்மேன் கேம்லாம் இப்போ 2500 3000 வரும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் சம்டைம்ஸ் இந்த பெனிஃபிட்டு. ஸோ எந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பேர், அந்த பிளேஸ்டேஷன் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அது உள்ள போ. எப்படி போகணும்? கொஞ்சம் முன்னாடி போ, நான் சொல்கிறேன். கிட்ட போ. ஓகே விடுதியா போ. அது இருக்கா? இதான் சப்ஸ்கிரிப்ஷனு. ஓகே விடு. எக்ஸ் கொடு. எக்ஸ் தான் எப்பே. ஓகே விடு. கொடுத்தியா? சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் வருதா? இது டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? இது டிஃப்ரென்ஸ் தெரியாம பேச முடியாது. இது இருக்குல்ல, இது பேர் என்ன? இது எசென்ஷியல்னு போட்டுருக்கு. எசென்ஷியலா? ரெண்டாவது இருக்குது எக்ஸ்ட்ரா. மூணாவது இது டீலக்ஸ்னு போட்டுருக்கு. டீலக்ஸ்னு போட்டுருக்கா? இது எத்தனை மாசத்துக்கு? இது வந்து எவ்ரி 12 months. எவ்ரி 12 month, ஒரு வருஷத்துக்கான பிளான். கரெக்டா? கீழே வந்து இது நடுவில் இருக்குது எக்ஸ்ட்ரா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 6700. என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் பாரு. எசென்ஷியல் இது பேர்னா எனக்கு சரியா படிக்க வரல. இது என்ன வரும்னா, இதுல நீ பொண்ணனா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனா பேசிக் லெவல் கேம்ஸ் மட்டும்தான் உன்னால வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல ப்ளே பண்ண முடியும். சரியா? இதுவே நீ வந்து எக்ஸ்ட்ரா போனா கொஞ்சம் பிரீமியம் மாடல் கேம்ஸ் வரும். ஹை கிராபிக்ஸ் RDR 2 வருமானு தெரியல, மேபி இருக்கும், எனக்கு செக் பண்ணா தெரியும். அதுல என்ன வரும்னா சேம் அந்த எக்ஸ்ட்ரால வர மாதிரி தான் வரும். பட் ஆனா எக்ஸ்ட்ராவா புது கேம்லாம் லான்ச் ஆகுதுல்ல, அந்த கேமோட ட்ரைலர் கேமை வந்து நீ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ரீசெண்டா புதுசா ஒரு ரெசிடென்ட் ஈவில் கேம் வந்துச்சுல்ல, அது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டீலக்ஸ் நீ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தா அதோட ட்ரைலர் விஷயம் ஒரு 1 hour 2 hour நீ ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். முன்னாடியே ஒரு கேம் விளையாடி முடியும். அதாவது ட்ரைலர் கேம் மட்டும் ஏற்றி டெமோ கேமா விளையாடி முடியும். அது மட்டும் தான் பெனிஃபிட். ஆனா இது மூணுத்துல எந்த பேக்கேஜ் போட பெனிஃபிட் தெரியுமா? எக்ஸ்ட்ரா தான் பெனிஃபிட். டீலக்ஸோட எக்ஸ்ட்ரா தான் பெனிஃபிட். அது 6700 12 மாசத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு WWE வந்து இருக்குல்ல 2025 கேமு, இப்போ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா ஆக்சுவலி ஒரிஜினல் கேம் வாங்கினா ஒரு கேமோட காசு 3500 4500. ஆமா, ஒரிஜினல் கேமோட காசு 3500 4500. நீ பேக் வாவோ அதுதான் சொல்றேன். கேட்லாக் போ, கேம் கேட்லாக் போ. ஓகே கூட கீழே வா, நான் கேம்ஸ் இருக்கு காமிக்கிறேன். நிறைய இருக்கா? இந்த கேம்ஸ் எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கா? எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தா இந்த கேம்ஸ் எல்லாம் வரும். இது நான் சொல்றேன் பாரு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நீ சப்ஸ்கிரிப்ஷன் போடுற ஒரு வருஷத்துக்கு ஒரு 6500 கொடுத்தனா மேல போ. இருக்குல்ல வில்லேஜ், ரெசிடென்ட் ஈவில், PS4லயும் விளையாடிக்கலாம், PS5லயும் விளையாடிக்கலாம். எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருந்தா இந்த கேம் ஒர்த்து. கீழே தள்ளிங்களா? டெட் பை டிலேடு இருக்கா? இது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுற கேமு. அந்த கேம் ஒர்த்தான கேம் தான். ரெண்டு PS4லயும் இருக்கும், PS5லயும் ப்ளே பண்ணிக்கலாம் அந்த கேம். ஓகேவா? நிறைய இருக்கு. கீழே தள்ளிட்டு வா, ஏன்னா நிறைய கேம்ஸ் காமிக்கிறேன் பாரு. நான் வச்சிருக்கேன். பொறுமை தள்ளு, பொறுமையா ஸ்க்ரால் பண்ணு, மேல போ. இதோ இங்க இருக்கு பாரு, இத பாரு. ஹாக்வர்ட்ஸ் லெகசி PS4 விஷன். இது தனியா இந்த ஒரு கேமை வாங்கினா ஆஃபர்ல டைம்ல நார்மலா வாங்கினா 1000 ரூபாய்க்கு மேலதான் வரும். இது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல, நான் விட இல்லை. கீழே வா, ஸ்க்ரால் பண்ணு, பொறுமையா ஸ்க்ரால் பண்ணு. எக்ஸ்ட்ராவே பெனிஃபிட் எப்பவுமே. பொறுமையா இருக்கு, நல்லா இருக்கும். நிறைய கேம்ஸ் நிறைய இருக்கும். மூவ் பண்ணு. அது நான் விளையாட இல்லை, எனக்கு இது அந்த அளவுக்கு இருக்குமா தெரியல. கீழே வா. வெண்டன் தான், பட் ஆயுதம் அல்லவதான். பாடு தெரியாது, ஆனா சிம்மை நல்லா பாடிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்மை தான் பாடிச்சான்னு தெரியல. வந்து நான் வாங்கி தர சொல்லி கேட்டேன். எங்க அப்பா என்ன சரியான சாட்சி
அந்த மெமரிலாம் வருது எனக்கு இப்ப. வரும் கீழே பொறுமை பென்டென் பவர் ட்ரிப்னு இருக்கு. எனக்கு இதெல்லாம் கேளுடி. பவர் ட்ரிப் நான் ப்ளே பண்ணல, மேபி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். இது ஒர்த்தான கேம். ரெட் ஒன் இது நான் ஏத்தி வச்சிருந்தேன், அன்இன்ஸ்டால் பண்ண. எனக்கு விளையாட கடுப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒர்த்தான கேம் அது. நான் மங்குனி கேமர்ல பாத்திருக்கேன், சூப்பரா விளையாடி இருப்பாரு. அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. கீழே வா நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா போட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன். நிறைய பெரிய கேம்ஸ். இதோ இந்த கண்ட்ரோலர் எக்ஸ்ட்ரா போட விடலாம். 2024 கிரிக்கெட், இதுவும் ஹை கிராபிக்ஸ். ஆமா. டெட் ஜோன் நிறைய பேர் இந்த கேமை ப்ளே பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த கேம் பிடிக்கும். டேஸ் கானா சாரி தப்பா சொல்றேன்னா ஒரு ஃப்ளோல. இது டார்க்கஸ்ட். அது தெரியல, கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி. டெட் ஐஸ்லாண்ட் நல்ல கேம் தான் இதுவும். சோ எக்ஸ்ட்ரா போட்ட வா சொல்றேன் பாரு. இது டெட் ஸ்டாண்டிங் ஒர்த்தான கேம். மேல ரொம்ப ஃபாஸ்டா தள்ளது. அது தலை இது இந்த கேம் பேர் படி. இதுவும் நல்ல கேம், நான் பாத்திருக்கேன். டெட்ராய்ட் பிகம் ஹியூமன் சரியான கேம், சரியான ஸ்டோரி பேஸ் கேம். இன்னும் விளையாடலாம், ஆனா விளையாடணும். எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கூட பாரு, வெறும் 6500 ரூபாய் பாரு இயருக்கு. இருக்க தள்ளு சாமி, பேசணும் பேசாத சாமி, பொழந்துரும். ரெண்டா கீழே வா நல்ல கேம்ஸ் மட்டும் சொல்றேன் பாரு. எக்ஸ்ட்ரா போட்டா இந்த கேம்ஸ் எல்லாம் தனித்தனியா வாங்கினா 10,000 5,000 தாண்டிடும். கீழே வா ஸ்க்ரால் பண்ணு. மேல லைட்டா போ. காட் ஆஃப் வாரா வச்சிருக்கனா? இது கேஸ் இது ரெண்டுமே நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ராக்னாராக், காட் ஆஃப் வார் ராக்னாராக்கும் சரி, காட் ஆஃப் வார் வச்சிருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும். கிரீன் ஹில் அது PS4லயும் விளையாடலாம், PS4 விளையாடலாம். அப்கிரேட் ஃப்ரீ. கீழே வா. என்ன காமிக்கிறாரு? பொறுமையா வா, பொறுமையா ஸ்க்ரால் பண்ணு, பொறுமையா கீழே வா. எதனால எக்ஸ்ட்ரா போட சொல்றேன்? அந்த படம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஜொராசிக் பார்க், ஜொராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் 2 நல்லா இருக்கும். ஒர்த் இந்த கேம் கேம் இருக்கு. எக்ஸ்ட்ரா போட்டா எக்ஸ்டர்னல் அந்த டீலக்ஸோட எக்ஸ்ட்ரா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன தள்ளிட்டு நான் நிறைய வச்சு நம்ம மார்வல் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஒர்த் அந்த கேமு. இந்த கேம் தனியாக 1500 ரூபாய். மார்வல் ஸ்பைடர்மேன் கேம் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விளையாடி இருக்கேன். ஒரு மாசம் மட்டும் 750 ரூபாய் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன். இந்த கேம் தனியாக 2500 3000 ரூபாய். அதே மாதிரி இந்த கேம் 2500. இந்த ரெண்டு கேமுமே 5000 ரூபாய் குறையாம வராது. ஸோ இந்த கேமை சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 1 இயர் ப்ளே பண்ணிக்கலாம்ல, வெறும் 6500 ரூபாய் போட்டு. இது மார்டல் சொல்லு சம்டம் மேல போ. இந்த கேம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்டைம்ஸ் 299 ரூபாய்க்கு வரும். பட் ஆனால் இது எக்ஸ்ட்ரா போட்டேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் நீ ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே பெப்பா பிக் இந்த பன்னிக்குட்டி நான் வச்சிருக்கேன்டா, நீ வாங்கி கொடுத்துற எனக்கு. கீழே தள்ளு நிறைய இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருக்கல, எனக்கு வாங்கி கொடு. கேம்ஸா எக்ஸ்டர்னல் காசு தரேன். அது மொபைல்லே விளையாடலாம், ஃபோனுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. தோ மேல மாமா இதுடா ஆர்டிஆர் 2 ஃபர்ஸ்ட் பார்ட். இது தனியா வாங்கின கேம் ஆர்டிஆர் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன். சம கேம், அது நல்லா இருக்கும். தனியா வாங்கினா 3000 ரூபாய் கிட்ட வரும். தள்ளிட்டு வா, அதெல்லாம் குழந்தைங்க கேம். அவர்தான் ஞாபகம் வராரு, லோகா அவர்தான் ஞாபகம் வராரு. அவரு கூட எங்களோட சப்ஸ்கிரைபர் தான். இல்லடி கமெண்ட் தாண்டி பண்ணாரு, ஏதோ ஒன்னு பண்ணாரு. இந்த கேமும் நல்லா இருக்கும். ஷேட் ஆஃப் அது பேர் என்ன? கோடசல்ஸா? ஆமா நல்லா இருக்கும் இந்த கேம். அப்புறம் டாம் ரைடு, ஷேட் ஆஃப் த டாம் ரைடு, இதுவும் நல்லா இருக்கும். ஒர்த்தான கேம்ஸ் எல்லாமே. அதுல நீ நிறைய சொல்றவா. இந்த வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா, அது சப்ஸ்கிரிப்ஷன் எந்த பிளான் போட்டா நல்லதுன்னு நான் சொல்றேன் பாரு. மேல லைட்டா போ. த ஈவில் வித்தின் 2 ஒர்த் கேம். தனியா வாங்கினா 2000 ரூபாய்க்கு வரும் அந்த கேம். மேல போ மேல ஸ்க்ரால் பண்ணு. தோ த ஹண்டர் த கால் ஆஃப் வேர்ல்ட் நல்ல கேம், ஓபன் வேர்ல்ட் கேம். அதெல்லாம் டாம் ரைடர் அது நான் லேப்ல விளையாடி இருக்கேன். எவ்வளவு கேம் நல்ல கேம். அன்சார்ட்டட் லெகசி நம்ம வச்சிருந்தோம், தனியா பே பண்ணி வாங்கியிருக்கோம். ஆமா, பட் ஆனா எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா அது விளையாடலாம். கிட்டத்தட்ட கீழே வா ஸ்க்ரால் பண்ணு. இரு மேல போ. தோ மேல வா, கீழே வா அவ்வளவுதான். பேக் வா. எழுத்துனியா? கிளாசிக் கேட்டகரி போ.
டீலக்ஸ் போட்டா என்னென்ன கேம்ஸ் வருது பேர்? ஓ அன்சார்ட்டடு, ஓகே, காட் ஆஃப் வார் 3, காட் ஆஃப் வார் 3 இல்ல, லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஓ நல்ல கேம் தான், டீலக்ஸ்க்காக அது ஒர்த்து கிடையாது. இதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. கீழே வா, கீழே வா, கீழே வா. ஏய் இதுல எதுவுமே அவ்வளவு நல்லாவே இல்ல. எக்ஸ்ட்ரா எப்படி இருந்துச்சு? அவ்வளவுதான் போக மாட்டேங்குது. ஓகேவா, பேக் வா, பேக் வந்தியா? மந்த்லி கேம்ஸ் இது. அவனே உண்டாக்கு. வெளி வா, அவ்வளவுதான். ஓகேவா. கேம் ட்ரைலர்ஸ் போ. இதெல்லாம் ட்ரைலர்ஸ். கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ப்ளே பண்ணிக்கலாம். பேக் வா, பேக் வா, கீழே வா, கேம்ஸ் வா. கிளிக் பண்ணு. இதெல்லாம் ஆல் கேம்ஸ். கீழே வா, ரீசன்ட்லி வந்து கேம்ஸ் காமிக்கிறேன் பேர். பேக் வா, என்ன கொடுக்குற? ஓகே கொடு. அது எதுவும் கொடுக்க, இப்படி அந்த பக்கம் ஸ்க்ரால் பண்ணு. கீழே வா, கீழே வா, கீழே வா. ட்ரெண்டிங்ல இருக்குது, கீழே வா. ஆக்ஷன் கேம்ஸ் போ. தள்ளு, கீழே வா. ஸ்போர்ட்ஸ், ஓகேவா, கீழே வா. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கீழே வா, கீழே வா, ஓகேவா. பேக் வா, ஃபுல்லாக ஹோம் பேஜ் வாயா, ஹோம் பேஜ் வா. என்னது கேம் மிஸ் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன், ஸ்க்ரால் பண்ணு. நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தப்போ பேக் வா. இந்த கேமு நான் சப்ஸ்கிரிப்ஷன் டைமில் இப்போ இது கிடையாது, அதனால தான் அவட செக் பண்ணேன். WWE கரெக்டாக 2025 கேம் வந்து நான் வந்து அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினேன். இப்போ நான் திரும்பி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆக்டிவேட் பண்ணால் என்னால் இந்த கேம் ப்ளே பண்ண முடியும். ஆனால் இப்போ நிறைய பேரில் இந்த கேமை வாங்கவே முடியாது, ஏன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ இந்த கேம் கிடையாது. அதே மாதிரி கோஸ்ட் ஆஃப் துஷிமா இது ரெண்டுமே இல்ல. ஆனால் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா பெனிஃபிட் என்னன்னு தெரியுது. அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ஆப்ஷன் போட்டா பெனிஃபிட்? அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம அதான் எடுக்கணும். அதுல நிறைய இருக்கு, டீலக்ஸ்ல அவ்வளவா இல்ல. சோ நீங்க வந்து எது அதுல வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 6500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 20,000 25,000 கொடுத்து வாங்க வேண்டிய மேக்ஸிமம் ஒரு 20,000 வச்சுங்க. 20,000 ஸ்பெண்ட் பண்ண இடத்துல ஒரு 6500 ரூபாய் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு நல்ல நல்ல கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப எதனா ஆஃபர் வந்துச்சுன்னா அது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோ வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பென்டன் பிடிக்கும், உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமான்னு எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. பை 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 பை.